வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னைய டேட்ல, அதாவது ஆகஸ்ட் 31, 2025 டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கான ஜாப்க்கான பேப்பர் 1 எழுதிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. அது போக பிசி எக்ஸாமுக்காக நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்களும் முழுசா பாருங்க. எதுக்காக சொல்றோம் அப்படின்னா பிசி எக்ஸாம்ல தமிழ் எப்படி ஜஸ்ட் எலிஜிபிலிட்டியா இருக்கோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்லையுமே தமிழ் ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ எப்படி தமிழ்ல கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படிங்கிறத நீங்களும் முழுசா பாருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள டேரக்டா போயிடலாமா? இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும், அப்படியே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே கீழே போயிடலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? பகுதி ஆள தமிழ் தகுதி தேர்வுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபிக்ஷன் என்பதன் கலைச்சொல். ஃபிக்ஷன் என்பதன் கலைச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, புனைவு. ஃபிக்ஷன் என்பதன் கலைச்சொல் ஆன்சர் டி, புனைவு. செகண்ட் கொஸ்டின், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செவ்விலக்கியம். அதாவது கிளாசிக்கல் லிட்டரேச்சர் அப்படிங்கிறது செவ்விலக்கியம். கிளாசிக்கல் லிட்டரேச்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ, செவ்விலக்கியம். ஓகே, இப்போ நம்ம தேட் கொஸ்டின் போயிடலாம். தேட் கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஈஸியா தெரியலாம். சரிங்களா? சேட்டலைட். சேட்டலைட்டோட தமிழ் சொல் எல்லாத்துக்குமே தெரியும். சேட்டலைட் ஆப்ஷன் டி, செயற்கைக்கோள். சேட்டலைட்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, செயற்கைக்கோள். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் போயிடலாமா? செயலர், கலைச்சொல் அறிக. செயலர் அப்படிங்கிறதுக்கு கலைச்சொல் அறிக. ஆப்ஷன் டி, மாலுமி கரெக்ட் ஆன்சர். இதுல எல்லாருமே மேக்சிமம் ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணியிருப்பீங்க. எதுக்காக அப்படின்னா செயலர் அப்படிங்கிறது ஜெயிலர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு உச்சரிப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இவங்களும் ஆப்ஷன் ஏல சிறை காப்பாளர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் செயலர் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி, மாலுமி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், அகவே முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதாவது வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் 1978 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம்? இத்திட்டத்தின்படி எந்த வயது நிறைவடைந்த தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஆப்ஷன் பி, 60 கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஆறாவது கொஸ்டின், சேர்த்தெழுதுதல். இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதே மாதிரி தான் பிசி எக்ஸாம்லையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீள் பிளஸ் உழைப்பு என்னும் சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் டி, நீள் உழைப்பு. ஓகே, செவன்த் கொஸ்டின், பிரித்தெழுதுக. அப்ப நம்ம சேர்த்தெழுதுக பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது பிரித்தெழுதுக. இடமெல்லாம். ஆப்ஷன் பி, இடம் பிளஸ் எல்லாம். செவன்த் கொஸ்டின், இடமெல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி, இடம் பிளஸ் எல்லாம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து எயித் கொஸ்டினும் பிரித்தெழுதுதான். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ, வெண் பிளஸ் குடை. ஆப்ஷன் ஏ, வெண் பிளஸ் குடை. எயித் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நைன்த் கொஸ்டின், தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். பிள்ளை அப்படிங்கிறது தென்னம்பிள்ளை அந்த மாதிரி சொல்லுவாங்க. மடலி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே, அதாவது பனைமரத்தை எல்லாத்தையுமே, பனது சின்னது எல்லாமே மடலி அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள் ஆப்ஷன் டி, பிள்ளை, மடலி, பைங்கிலி. சரிங்களா? ஓகே, 10வது கொஸ்டின், சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? 5 தான். சரிங்களா? சிறுபஞ்ச மூலம் ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் சி, 5 கரெக்டான ஆன்சர். சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. 11வது கொஸ்டின், திரிகடுகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் டேஸ் கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. ஆப்ஷன் ஏ, 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். திரிகடுகத்தில் உள்ள ஒவ்வொரு பாடலிலும் 3 கருத்துகள் இடம்பெற்றுள்ளன. சரிங்களா?
ஓகே, அதுக்கடுத்து நம்ம 12வது கொஸ்டின் போயிடலாம். கீழ்கண்ட குறளின் விடுபட்ட சீர் கண்டறிக. கீழ்கண்ட குறளின் விடுபட்ட சீர் கண்டறிக. ஒரு குறள் கொடுத்திருக்காங்க, இதுல என்னது விடுபட்டிருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையார் டேஸ் தவர். டேஸ் தவர் அப்படிங்கிறது கல்லாதவர். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 13வது கொஸ்டின் சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். அருட்செல்வம், செல்வத்துள் செல்வம், பொருட்செல்வம். 14வது கொஸ்டின் தன்வினை தொடரை கண்டறிக. தன்வினை தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அவன் திருந்தினான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? தன்வினை தொடரை கண்டறிக. அவன் திருந்தினான். ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இதுல 15 கொஸ்டின் செய்வினை தொடரை கண்டறிக. இந்த செய்வினை தொடரும் தைவினை தொடரும் ரெண்டும் சேமா தான் இருக்கும். ஸோ அதனால ஒரே நேரத்துல கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ஸோ தெளிவா புரிஞ்சு படிச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் ஏ அவன் திருந்தினான் அப்படிங்கிறது 14வது கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். 15வது கொஸ்டின் செய்வினை தொடரை கண்டறிக. செய்வினை தொடரை கண்டறிக. ஆப்ஷன் சி கவிதா உரை படித்தாள். கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 16வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். 16வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, 17வது கொஸ்டின் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. இதுல ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். இது எல்லாத்துக்குமே தெரியும். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? பாரதியார். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். இதுல ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி எல்லாமே இதே தான் இருக்கும். பட் ஆனா மாத்தி இருக்கும். சரிங்களா? ஸோ சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. அதை படிச்சு பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாரதியார் பாடினார். சரிங்களா? ஓகே, 18வது கொஸ்டின் கலைச்சொல் தருக. கலைச்சொல் தருக. இரிகேஷன் டெக்னாலஜி. இரிகேஷன் டெக்னாலஜி. ஆப்ஷன் டி பாசன தொழில்நுட்பம் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி பாசன தொழில்நுட்பம் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இரிகேஷன் டெக்னாலஜி. ஆப்ஷன் டி பாசன தொழில்நுட்பம். 18வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். 19வது கொஸ்டின் ஏ, யா, ஆ, ஓ, ஏ ஆகிய வினா எழுத்துக்களுள் மொழியின் முதலில் வருபவை யார்? அதாவது இந்த வினா எழுத்துக்கள்ல முதலில் வர்ற வினா எழுத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். ஏ, யா, ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 19வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஏ, யா, ஏ. 20வது கொஸ்டின் தமிழ் எழுத்துகளில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது? தமிழ் எழுத்துகளில் இன எழுத்து இல்லாத எழுத்து எது? எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. சரிங்களா? ஓகே, 21வது கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து பொருத்தமானதை தேர்ந்தது. அறம். அறம். அறம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ஒரு கருவி. இந்த அறம் அப்படிங்கிறது தர்மம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின் பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. பிழையான சொல்கள் எல்லாம் இருக்கு, அதை திருத்தி எழுத சொல்லிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். தென்றல் அப்படிங்கிறதுக்கு இந்த இன் தான் வரும். கண்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த இன் வரும். மண்டபம் அப்படிங்கிறதுக்கு 3 சொல்லி இன் தான் வரும். சரிங்களா? ஸோ 22வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து 23வது கொஸ்டின் பூங்கொடி என்னும் காவியத்துக்காக, பூங்கொடி என்னும் காவியத்துக்காக டேஷில் தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது. பூங்கொடி என்னும் காவியத்துக்காக டேஷில் எந்த வருஷத்துல தமிழக அரசு முடியரசன் அவர்களுக்கு பரிசு வழங்கியது? இதுக்கு ஆப்ஷன் டி நம்ம சூஸ் பண்ணலாம். பட் ஆனா கரெக்டான ஆன்சர் 1996 தான். சரிங்களா? ஸோ பிரிண்டிங் மிஸ்டேக்கா என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் கரெக்டான ஆன்சர் 1996. சரிங்களா? 24வது கொஸ்டின் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவரை கண்டறிக. கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதியவரை கண்டறிக. எல்லாத்துக்கும் தெரியும். ஆப்ஷன் பி கண்ணதாசன். அதாவது திரைப்படத்துல முதல் பாட்டு இதுதான். சரிங்களா? ஸோ கண்ணதாசன் தான் கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் எழுதியிருப்பாங்க. தென் நம்ம சொல்ற ஆன்சர்ல ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா திருத்திப்போம். தென் மேக்சிமம் நம்ம எல்லாமே
புக் அடிப்படையில் தான் எல்லாமே ஆன்சர் எடுத்திருக்கோம். ஸோ எந்த ஒரு தவறு இருக்காது. அப்படி தவறு இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சிருங்க. சரிங்களா? ஓகே, 25வது கொஸ்டின். தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவர் புகழாரம் சூட்டியவர் யார்? தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என வீரமாமுனிவரை புகழாரம் சூட்டியவர் யார்? ஆப்ஷன் டி ராபி சேது பிள்ளை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து 26வது கொஸ்டின். சென்னையில் உள்ள எப்பகுதியில் சமயப்பணி ஆற்றினார் ஜியு போப்? அதாவது ஜியு போப் வந்து சென்னையில் எந்த பகுதியில் சமயப்பணி ஆற்றினார் கேட்காங்க. ஆப்ஷன் சி சாந்தம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 27வது கொஸ்டின். சரியான தொடரை கண்டறிக. இது எல்லாமே சேமா இருக்க மாதிரி இருக்கும். நிலம், நீர், தீ, காற்று, வான் என்பது ஐம்பூதங்கள். எல்லாமே எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாம இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கமா இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த கமா வந்து கரெக்டா கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 28வது கொஸ்டின். மரபு பிழையச்ச தொடரை தேர்வு செய்க. மரபு பிழையச்ச தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி யானை பிளிரும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். மரபு பிழையச்ச தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி யானை பிளிரும் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 29வது கொஸ்டின். பொருத்தமானதை தேர்ந்தெடு. பொருத்தமானதை தேர்ந்தெடு. இதுல வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏன் அப்படின்னா நேற்று மழை பெய்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நேற்று மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 30வது கொஸ்டின். பலவின்பால் சொல்லை கண்டறிக. பலவின்பால் சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் பி மாடுகள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பலவின்பால் அப்படிங்கனாலே அக்ரிணையை தான் குறிக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பி மாடுகள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 31வது கொஸ்டின். பலர்பாலை குறிக்கும் சொல் எது? பலர்பாலை குறிக்கும் சொல் எது? ஆப்ஷன் டி அவர்கள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். பலர்பாலை குறிக்கும் சொல் அவர்கள். சரிங்களா? இது உயர்திணையை குறிக்கும் அவர்கள். 32வது கொஸ்டின். எதிர்ச்சொல் தருக. எதிர்ச்சொல் தருக. ஈதல் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி ஏச்சல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். எதிர்ச்சொல் தருக. ஆப்ஷன் சி ஏச்சல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 33வது கொஸ்டின். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டெழுத. சரியான இணையை தேர்ந்தெடு. கீர்த்தி அப்படிங்கிறது புகழ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? கீர்த்தி அப்படிங்கிறதுக்கு புகழ் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 34வது கொஸ்டின். அழகிய மரம் எச்ச வகையை தெரிவு செய்க. அழகிய மரம் அப்படிங்கிறதுக்கு எச்ச வகையை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி குறிப்பு பெயரச்சம் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அழகிய மரம் எச்ச வகையை தெரிவு செய்க. குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்க. நில் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்க. ஆப்ஷன் பி நின்றவன் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்து பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து ஆன்சர் இருக்கும். ஸோ சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும். பீகார் மாநிலத்தின் மையப்பகுதியான நாலந்தாவுக்கு அருகில் உள்ள ராஜ்கிர் நகர்ல கிபி 5ஆம் நூற்றாண்டுல குப்தர் காலத்தில் கட்டப்பட்டது நாலந்தா பல்கலைக்கழகம். இங்குள்ள ரத்னாதாதி என்ற 9 மாடி கட்டிடத்தில் உண்மையின் மலை என்ற நூலகத்தில் 90 லட்சம் புத்தகங்கள் புனிதமான கையெழுத்து பிரதிநிதிகள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. நாலந்தா உலகின் முதல் உண்டுரையிட பல்கலைக்கழகமாக விளங்கியது. இங்கு 2000 ஆசிரியர், 10,000 மாணவர்கள் இருந்தனர். பௌத்தம் பற்றிய ஆயுதப்பிரிவு, வானியல், மருத்துவம், தர்க்கம், கணிதம் போன்ற பாடங்களும் கற்பிக்கப்பட்டன. சரிங்களா? ஸோ இதுல இருந்து ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 36வது கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்த ஊர் எது? அதுலயே நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ராஜ்கிர் அப்படிங்கிற இடத்துல தான் நாலந்தா பல்கலைக்கழகம் அமைந்திருந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா சரி ஃபர்ஸ்ட் லைன் ராஜ்கிர். சரிங்களா? ஓகே. 37வது கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்கு 10,000. சரிங்களா? ஸோ லாஸ்ட்ல இருந்து செகண்ட் பாத்தீங்கன்னா தெரியும் 10,000 மாணவர்கள். சரிங்களா? 38வது கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகம் யார் காலத்தில் கட்டப்பட்டது? குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும் குப்தர் காலத்தில் கட்டப்பட்டது. 39வது கொஸ்டின். முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் எது? முதல் உண்டு உறைவிட பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம். ஆப்ஷன் சி கரெக்ட். 40வது கொஸ்டின். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 90 லட்சம். ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். இதுவுமே நம்மளுக்கு அங்கே மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம ஆன்சர் டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. 41வது கொஸ்டின். இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக. சேர்ந்து, சேர்த்து. ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நானும் என் தம்பியும் சேர்ந்து பணத்தை சேர்த்து மகிழ்ந்தோம். சரிங்களா? 42வது கொஸ்டின். சரியான தொடரை தேர்ந்தெடு. விரிந்து, விரித்து. சரிங்களா? விரிந்து, விரித்து. ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 3. சரிங்களா? ஓகே. 43வது கொஸ்டின்.
ஒச்சு பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி வெண்டைக்காய் பொரியல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 43வது கொஸ்டின் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 43வது கொஸ்டின் ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 44வது கொஸ்டின் ஒரு பொருள் பன்மொழியை கண்டறிக. ஒரு பொருள் பன்மொழியை கண்டறிக. உலகம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி தரணி நானிலம் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 45வது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கிறது. மேதி என்பது ஆப்ஷன் ஏ எருமை. மேதி என்பது எருமை. சரிங்களா? ஒரே பொருளை தரும் இரு சொற்களை கண்டறிக. ஒரே பொருளை தரும் இரு சொற்களை கண்டறிக. விசும்பு அப்படிங்கிறது ஆகாயம் பானம். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 47வது கொஸ்டின் கும்பி என்பதன் பொருள். கும்பி என்பதன் பொருள் ஆப்ஷன் பி வயிறு அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அதுக்கடுத்து 48வது கொஸ்டின் பழமொழியின் பொருளை தேர்வு செய்து எழுதுக. அளவுக்கு டேஸ். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. சரிங்களா? ஆப்ஷனை நம்ம படிச்சு பார்த்தாலே கரெக்டா சூஸ் பண்ணிடலாம். 49வது கொஸ்டின் பழமொழியின் பொருளை தேர்வு செய்க. விருந்தும் மருந்தும் 3 நாள். ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். 50வது கொஸ்டின் பழமொழி உணர்த்தும் சரியான பொருளை கூறுக. மண் குதிரையை நம்பி ஆட்சியில் இறங்கலாமா. மண் குதிரையை நம்பி ஆட்சியில் இறங்கலாமா. ஆப்ஷன் பி தகுதி இல்லாதவரை நம்பி நாம் செயலில் இறங்கலாமா அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் 50 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இதுலயே உங்களுக்கே தெரியும் 50 கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறப்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பிசி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே இது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களும் உங்களுக்கு எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரிங்களா? ஓகே, 51வது கொஸ்டின் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி நிறை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். நிறை. சரிங்களா? 52வது கொஸ்டின் பொருள் தரும் ஓர் எழுத்து. பொருள் தரும் ஓர் எழுத்து உயர்வு அப்படிங்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ண முடியல. பட் கண்டிப்பா கமெண்ட்ல நம்ம போட்டுருவோம். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட்ல ஆன்சர் சொல்றேங்க. தென் நம்ம கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாமே புக் வைஸா தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 100% கரெக்டாக தான் இருக்கும். அப்படி எதுவும் தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். சரிங்களா? ஓகே, 53வது கொஸ்டின் பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிக. பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிக. எனக்கு சில்கு சட்டை இருக்கிறது. ஆப்ஷன் சி பட்டு சட்டை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சில்கு சட்டை அப்படிங்கிறது பட்டு சட்டை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஸோ 53வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி பட்டு சட்டை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, 54வது கொஸ்டின் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு வராது. அஃது ஒரு இனிய பாடல். சரிங்களா? ஸோ ஓ இருக்கு அப்படிங்கிறனால அஃது ஒரு இனிய பாடல். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். 55 ஊர் பெயரின் மறுவை தேர்ந்தெடுத்தலுக. ஆப்ஷன் சி மண்ணை அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். மன்னார்குடிக்கு மண்ணை அப்படிங்கிறது வரும். சரிங்களா? ஓகே, 56வது கொஸ்டின் 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல் எது? 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாக்களால் ஆன நூல் ஆப்ஷன் ஏ திருக்குறள் கரெக்டான ஆன்சர். 57வது கொஸ்டின் விடுபட்ட சீர் கண்டறிக. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் டேஸ் உலை. ஊக்கம் உடையான் உலை. சரிங்களா? ஓகே, 58வது கொஸ்டின் வள்ளுவர் வழி நின்று விடை தருக. ஒழுக்கமாக வாழும் அனைவரும் டேஸ் அடைவர். ஒழுக்கமாக வாழும் அனைவரும் மேன்மை அடைவர். ஆப்ஷன்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். சீரும் சிறப்பும் போட முடியாது. பொருள் வசதி அடைவார் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ பெருமை அடைவார் அப்படிங்கிறத விட வள்ளுவர் வழி நின்று நிற்பது அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ஆப்ஷன் டி மேன்மை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே, 59வது கொஸ்டின் கலைச்சொல் அறிக. டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ ஒளி ஊடுருவ காட்சி. 59வது கொஸ்டின் டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ ஒளி ஊடுருவ காட்சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 60வது கொஸ்டின் கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது மீனும் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஆப்ஷன் பி மீனும் தொழில்நுட்பம். 61வது கொஸ்டின் பள்ளி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி பள்ளத்தாக்கு. பள்ளி அப்படிங்கிறது ஆப்ஷன் சி பள்ளத்தாக்கு. சரிங்களா? 62வது கொஸ்டின் அட்வொகேட் என்பதன் கலைச்சொல். அட்வொகேட் என்பதன் கலைச்சொல் வழக்கறிஞர். சரிங்களா? அட்வொகேட் என்பதன் கலைச்சொல் வழக்கறிஞர். இந்த வழக்குரைஞர் அப்படிங்கிறது லாயருக்கு தான் வரும். சரிங்களா? ஆப்ஷன் சில இருக்க வழக்குரைஞர் அப்படிங்கிறது லாயருக்கு. வழக்கறிஞர் அப்படிங்கிறது அட்வொகேட். சரிங்களா? ஓகே, 63வது கொஸ்டின் டைரக்டிங் என்பதற்கு தமிழில் டேஸ் எனப்படும். டைரக்டிங் என்பதற்கு தமிழில் டேஸ் எனப்படும். நம்ம ஆப்ஷன் வச்சு அடிச்சிடலாம்.
ஆப்ஷன் சி இயக்குதல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏன்னா இயங்குதல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இசைவழித்தல் வராது, இயங்காமே வராது. ஸோ ஆப்ஷன் சி இயக்குதல் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 63வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இயங்குதல். சரிங்களா? 64வது கொஸ்டின் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. கொல் கோல். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். பெச்சுக்கோல் கோல் சொல்லல். சரிங்களா? 65வது கொஸ்டின் குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாயின் பொருள் தொடரில் அமைத்து எழுதுக. சரிங்களா? இதுக்கான ஆன்சரும் உங்களுக்கு கமெண்ட்ல ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போ 66வது கொஸ்டின் பிழை திருத்தம் சந்தி பிழை வண்ணம் பிளஸ் பட்டங்கள் என்னும் சொல்லை சேர்க்கும் போது கிடைப்பது. வண்ணம் பிளஸ் பட்டங்கள் என்னும் சொல்லை சேர்க்கும் போது கிடைப்பது ஆப்ஷன் சி வண்ண பட்டங்கள் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். வண்ணம் பிளஸ் பட்டங்கள் அப்படிங்கிறது வண்ண பட்டங்கள் அப்படின்னு வரும். சரிங்களா? 66வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 67வது கொஸ்டின் நடுவணரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006ஆம் ஆண்டு டேஸ் வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்திருக்கும். சரிங்களா? 67வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 68வது கொஸ்டின் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் ஆப்ஷன் டி பாவலேறு பெருஞ்சித்திரனார் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 69வது கொஸ்டின் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்படுபவர் யார்? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் என புகழப்படுவர் ஆப்ஷன் சி தேவனையப்பாவனார் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 70வது கொஸ்டின் ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர். ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி கனி மேதாவியார். ஏலாதி என்ற நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார். 71வது கொஸ்டின் அவன் என்ற ஆண்பால் பெயர் சொல்லின் சரியான வினை முடிவை தெரிவு செய்க. ஆப்ஷன் டி அவன் வந்தான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அவன்கிற ஆண்பால் வச்சுதான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஆப்ஷன் டி அவன் வந்தான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 72வது கொஸ்டின் அவரள பிறவே என்று தொல்காப்பியம் குறிப்பிடும் திணை எது? அவரள பிறவே என்று தொல்காப்பியம் குறிப்பிடும் திணை எது? சரிங்களா? தொல்காப்பியத்துல ஆப்ஷன் டி அக்ரிணையை தான் குறிக்கும். அவரள பிறவே அப்படிங்கிறது அக்ரிணை. சரிங்களா? 73வது கொஸ்டின் சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தீர்வன அப்படிங்கிறது நீங்குபவை, தெளிவு அப்படிங்கிறது நற்காட்சி, ஓடுதல் அப்படிங்கிறது நல்லறிவு, கூச்சவா அப்படிங்கிறது பிரிவுகளாக. ஸோ 73வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். சரிங்களா? 74வது கொஸ்டின் தொடர் வகை அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அப்துல் நேற்று வருவித்தான். அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். சரிங்களா? அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பிறவினை தொடர். 75வது கொஸ்டின் தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்வு செய்க. தேடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி தேடி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 75வது கொஸ்டின் ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 76வது கொஸ்டின் வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று சொல்லை கண்டறிக. கேள். ஆப்ஷன் பி கேட்டான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கேள் அப்படிங்கிறதுக்கு வினைமுற்று கேட்டான். ஆப்ஷன் பி கேட்டான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, 77வது கொஸ்டின் தனிந்தது. தனிந்தது அப்படிங்கிறத வேர்ச்சொல் அறிக. தனிந்ததோட வேர்ச்சொல் அறிக அப்படிங்கிறாங்க. இந்த 76 77க்கு ஒரு லிங்க் இருக்கு. தனிந்தது அப்படிங்கிறோட வேர்ச்சொல் ஆப்ஷன் சி தனி அப்படிங்கிறது. சரிங்களா? எதுக்காக சொல்றோம் அப்படின்னா 76வது கொஸ்டின்ல வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுச்சு, அதாவது கேள் அப்படின்னு ஒரு வேர்ச்சொல் கொடுத்து அதுக்கு வினைமுச்சு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்ப 77வது கொஸ்டின்ல தனிந்தது அப்படின்னு கொடுத்து அதுக்கு வேர்ச்சொல் தான் கேட்கறாங்க. ஸோ அதை பார்த்தாலே நமக்கு ஆப்ஷன் சியை கரெக்டா யூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர் 77க்கு. 78வது கொஸ்டின் ஒருமைப்பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க. ஒருமைப்பன்மை அறிந்து சரியான தொடரை தேர்க. ஆப்ஷன் டி அவர்கள் கவிஞர்கள் அல்ல. அவர்கள் கவிஞர்கள் அல்ல அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 8வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி அவர்கள் கவிஞர் அல்ல அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, இப்ப 79வது கொஸ்டின் போயிடலாம். கை என்பதன் பொருளை தேர்க. கை என்பதன் பொருளை தேர்க. ஆப்ஷன் சி ஒழுக்கம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கை என்பதன் பொருளை தேர்க. ஆப்ஷன் சி ஒழுக்கம். சரிங்களா? 80வது கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். சேர்த்தல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். சேர்த்தல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆப்ஷன் ஏ நீக்குதல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல், சேர்த்தல் அப்படிங்கிறது நீக்குதல். சரிங்களா? ஆப்ஷன் ஏ.
81வது கொஸ்டின், எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன ஆகிய சொற்களுக்கு பின் எவ்வகை நிறுத்தக்குறி இடம்பெற வேண்டும்? இதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். எங்கே, எதற்கு, எப்படி, எவை, என்ன இது எல்லாமே கேட்கும் அப்படின்னாலே ஒரு வினாவா தான் கேட்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ வினாக்குறி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 81வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ வினாக்குறி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 82வது கொஸ்டின். சரிங்களா? 82வது கொஸ்டின், ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தக்குறி இடுதல் வேண்டும்? ஒரே எழுவாயில் பல தொடர்கள் வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தக்குறி இட வேண்டும்? ஆப்ஷன் டி காற்புள்ளி, அதாவது கமான்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வரும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததா 83வது கொஸ்டின், குற்றமுறையீட்டு மனுவை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? குற்றமுறையீட்டு மனுவை ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைப்பர்? ஆப்ஷன் டி கம்ப்ளைண்ட் பெட்டிஷன். சரிங்களா? குற்றமுறையீட்டு மனுவை வந்து கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, 84வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்தலுக. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்தலுக. டப்பிங் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? டப்பிங் வீடியோலாம் இருக்கு, அதுக்கு எல்லாமே என்ன பண்றாங்க, ஒளிச்சேர்க்கை தான் இருக்கு. ஸோ அதனால ஒளிச்சேர்க்கை. 85வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். எக்ஸாவிஷன் நேரான தமிழ் சொல் எது? ஆப்ஷன் ஏ அகலாய்வு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 86வது கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு பொருத்தமான மொழிபெயர்ப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக. அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி புற ஊதா கதிர்கள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 86க்கு ஆன்சர் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்து 87வது கொஸ்டின், கேவ் பெயிண்டிங்ஸ். கேவ் பெயிண்டிங்ஸ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தேர்ந்தெடுத்தலுக. கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி குகை ஓவியங்கள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கேவ் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது குகை ஓவியங்கள். சரிங்களா? மறக்காம தமிழுக்கு 100க்கு எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க. 88வது கொஸ்டின், ஒச்சுப்பிழை கண்டறிக. ஒச்சுப்பிழை கண்டறிக. ஆப்ஷன் சி திருவளர் செல்வன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 89வது கொஸ்டின், எழுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. எழுத்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி வயிறு பசிக்கிறது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். வயிறு பசிக்கிறது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 90வது கொஸ்டின், சரியான வினை சொல்லை தேர்ந்தெடுத்தலுங்க. சரியான வினை சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. வினைச்சொல் அப்படின்னாலே என்னத்தை குறிக்கும்? செயலை தான் குறிக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ ஓடுதல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இதுக்கு அப்படியே 91வது கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும், செயலை குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு வினைச்சொல் தான். சரிங்களா? ஸோ ரெண்டுமே அந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னாலே இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ 90வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. 91வது கொஸ்டின், செயலை குறிக்கும் சொல் ஆப்ஷன் பி வினைச்சொல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 92வது கொஸ்டின், மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. பால் ஆப்ஷன் பி பருகு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். பால் பருகு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 93வது கொஸ்டின், மரபு தொடரின் பொருளை தேர்வு செய்க. சேவல் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ கொக்கரிக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சேவல் கொக்கரிக்கும். சரிங்களா? 94வது கொஸ்டின், உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. கிணறு வெட்டும் போது பூதம் கிளம்பியது போல, அதாவது ஆப்ஷன் ஏ எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடக்குது. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நிகழ்வு கரெக்ட் ஆன்சர். 95வது கொஸ்டின், உவமை தொடரின் பொருள் தருக. வாழையடி வாழையாக அப்படிங்கிறது தலைமுறை தலைமுறையாக. ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர். 96வது கொஸ்டின், உவமை தொடரின் பொருள் எழுதுக. உவமை தொடரின் பொருள் எழுதுக. ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர் அப்படிங்கிறது நீண்ட காலமாக இருப்பது. ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 96க்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். 97வது கொஸ்டின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். வெறுப்பு அப்படிங்கிறது ஆப்ஷன் சி மலை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கழனினா வயல், முகில்னா மேகம், அது எல்லாமே தெரியும். ஸோ பொருத்தமான பொருளுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது மலை. சரிங்களா? 98வது கொஸ்டின், சரணாலயம் என்பதன் வேறு பெயர் என்ன? சரணாலயம் என்பதன் வேறு பெயர் ஆப்ஷன் டி காப்பகம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? பறவை சரணாலயம் அப்படின்னு சொல்லுவோம், அது எல்லாமே காப்பகம் தான். சரிங்களா? ஸோ சரணாலயம் அப்படிங்கிறது காப்பகம். 99வது கொஸ்டின், சரியான பொருளை அறிக. முரளும் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ இசை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 100வது கொஸ்டின், கடைசி கொஸ்டின், இருபொருள் தருக. சொல் அப்படிங்கிறது மொழி, நெல். சரிங்களா? சொல் அப்படிங்கிறதுக்கு மொழினும் உண்டு, நெல்லுன்னு உண்டு. சரிங்களா? ஓகே.
ஒரு கொஸ்டின்ல எவ்வளவு கரெக்டா எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லிருங்க சரிங்களா. அப்படியே பிசி எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இவ்வளவுதான் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும், என்ன அப்படின்னு படிச்சாலே போதும், இதை நம்ம தூக்கிக்கலாம். தென் மெயின் எக்ஸாமுக்கு மட்டும் கான்சென்ட்ரேஷன் வச்சா போதும் சரிங்களா. ரெண்டாவது ஒன்று, இதுல இப்போ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸி சரிங்களா. இதே பகுதி பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டஃப்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னா டிகிரி லெவல்ல கொஸ்டின் இருக்கு சரிங்களா. இது எல்லாமே டிகிரி லெவல்ல இருக்கு. இதுக்கான ஆன்சர் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதுக்கானதும் நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.